தன்னோட அப்பா உண்மையான ஒரு பேய் கூடயே வாழ்ந்திருக்காரு. அந்த பேயை தன்னோட கள்ள காதலியவே தன்னோட அப்பா வச்சுட்டு இருக்காரு. மதுரையிலேருந்து சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கதையை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட அப்பா தன்னோட காதலி, அதாவது கள்ள காதலியாவே ஒரு பேயை வச்சுருந்துருக்காரு. அந்த பேயை நைட் டைமில் அவங்க அப்பாவும் அந்த கள்ள காதலியான பேயும் சந்திக்கிறத வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப திகிலாக வந்தது. ஸோ அந்த வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் நான் நடுவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ லைனாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். எனக்கு இந்த உண்மை கதையை சென்ட் பண்ண ஒரு பேர் சுந்தரம். இவர் மதுரையில் இருக்கார். இவரோட ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அப்புறம் இந்த சுந்தரம், இவங்க 3 பேர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இவங்க மதுரையில் வசித்து வராங்க. இவரோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்பவே நல்ல மனுஷன். ஆனால் இவங்களோட குடும்பத்தில் 2022 சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. அது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறுது. இங்கே தான் அந்த பேயும் உள்ளே வருது. 2022 இவர் எப்பவுமே வீட்டுக்கு லேட்டாக வருதும், இவரோட ஃபோனை எடுக்காததும், ஃபோனை சைலண்டில் போகிறதும், இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரியும் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அது யாருமே டவுட் பண்ணல, ஏதோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. ஒரு நாள் சுந்தரம் தன்னோட சார்ஜரை தேடி அப்பாவோட ரூமுக்கு போயிருக்காரு. அங்கே போய் கபோர்ட்லாம் செக் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கபோர்டில் ஒரு கீபேட் மொபைல் இருந்திருக்கு. அந்த மொபைலில் நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. மெசேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த நம்பர்லேருந்து மட்டும் வந்திருக்கு. அந்த நம்பர் சேவ் பண்ணவும் கிடையாது. அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நேற்று வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு மெசேஜில் இருந்திருக்கு. சுந்தரம் அதை பார்த்துட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு, பெருசாக இது சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமா தான் வீட்டில் ஏகப்பட்ட சண்டைகள் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஃபோன் வந்தப்போ இவர் வெளியில் எடுத்து போய் பேசுகிறதும், ஆஃபீஸை விட்டு ரொம்ப லேட்டாக வருதும், சில டைம் வீட்டுக்கு இரவு டைமில் வராமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சண்டைகள் வீட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அம்மா ஆல்மோஸ்ட் எப்போவுமே நைட்டு ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு சுந்தரத்துக்கு தூக்கம் வரல. அவர் எந்திரிச்சு மேலே பால்கனிக்கு போகிறாரு. பால்கனியில் போய் நின்றுட்டு இருக்கும்போது கீழே ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது என்னன்னா, அவங்க அப்பா வீட்டு கேட்டுக்கு பக்கத்தில் யார் கூடயும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பைஜாம் ஏதோ ஷால் மாதிரி ஒன்று முகத்தில் போட்டுட்ருக்காங்க. அப்படி பிளாக் கலர் இருக்குது. பட் இந்த பொண்ணு தெளிவாக தெரியல. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் வீடியோவும் எடுத்திருக்காரு, ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு அவங்க அம்மா கிட்ட காட்டுறதுக்காக. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வேறு யாராவது கூட தொடர்பு இருக்கா, இல்லை வேறு யாராவது கூட அஃபைர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேருந்து சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு போனால் 2 நாள் கழித்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு அந்த இரவு வரவே இல்லை. ஸோ ஒரு 2 நைட் இருக்கும், வீட்டுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மொபைலும் சுவிட்ச் ஆஃப். அவங்க அம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகம் ரொம்ப அதிகமாக படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கபோர்டில் ஒரு மொபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மொபைலில் சிம் கார்டே இல்லை, ஆனால் ரிங் அடிக்கிற மாதிரியும் மெசேஜஸ் வர மாதிரியும் வந்திருக்கு, சவுண்ட் வந்திருக்கு. அதை எடுத்து அவங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மெசேஜ் ஓப்பன் ஆகலை, கால் ஹிஸ்ட்ரியும் எடுக்க முடியல. ஆனால் அந்த ரிங்கும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு அவங்க அம்மா அந்த ஃபோனை எப்படியோ கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணி பேசும்பொழுது ஒரு பொண்ணு பேசியிருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கானா, அவர் அங்கே இருக்காரா அப்படின்னு. அதுக்கப்புறமா யாருன்னு கேட்கும்பொழுது அந்த ஃபோன் டக்குன்னு கட் ஆகிடுச்சு. அதன் பிறகு நாட்கள் ரொம்ப மெதுவாக அவங்க வீட்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அப்பா அடிக்கடி ஏந்திரிச்சு வெளியில் போய் நிற்கிறதும், பால்கனியில் நிற்கிறதும், சாதாரணமாக ஒரு நிற்கிற யார் கூடயும் பேசுகிற மாதிரியும், யார் கூடயும் கையை அசைச்சு கையை பிடிக்கிற மாதிரியும், இந்த மாதிரி சில பல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனாலேயே அவங்க வீட்டில் இருக்கிற நாட்கள் ரொம்ப மெதுவாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கிரீப்பியாகவும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் இரவு ஒரு 2:30 மணி இருக்கும், நைட்டு. ஸோ அந்த டைமில் சுந்தரம் ஏந்திரிச்சு அவங்க அப்பாவை தேட போகிறாரு. அவங்க அப்பா வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அப்படியே நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது அவங்க அம்மாவாக தான் இருக்கும், ஏதோ வேலையை வெளியே நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அம்மா ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்து சடார்னு அவன் திரும்பும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது. இது அவனோட பிம்பமா இல்லை அவனோட கற்பனையான அவனுக்கு இது வரைக்கும் தெரியல. அடுத்த நாள் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க. இது வேலைக்கு ஆகாது, நீங்கள் உண்மையை சொல்லி ஆகணும்னு. அப்போ தான் அவங்க அப்பா ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அஃபையரில் இருந்தேன். ஸோ அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனால் அவள் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டா. இறந்து போன அந்த பொண்ணு என்னை விட்டு போகவே இல்லை. எப்போவுமே என் கூட நிற்கிறா, என் கூட பேசுகிறா, என் பக்கத்திலே இருக்கா. நைட்டாக மட்டும் அவள் என் கண்ணுக்கு நல்லாவே தெரிகிறா அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த சொந்தம் ஆல்ரெடி ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்துருக்கான். இந்த விஷயம் பேசி முடிச்சு அடுத்த 2-3 நாள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதாவது அந்த வியாடான விஷயங்கள் எதுவுமே அவங்க வீட்டில் நடக்கலை. ஆனால் 3ஆவது நாள் அவங்க அப்பா காணாமல் போயிட்டாங்க, மிஸ்ஸிங். ஸோ இரவு முழுக்க அவங்க அம்மா அப்பாவும் தொலைவிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அப்போ தான் ஹைவேல சுந்தரம் செக் பண்ண போகிறான். அந்த இடத்துல அவரோட பைக்கு கீழே விழுந்து கிடக்குற அவங்க அப்பா
அந்த ரோட்டோரமாக அந்த திட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே உட்காந்து ரொம்ப சோகமாக அழுதுட்டுருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதெல்லாம் நார்மல் ஆகிடுது. ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அவங்க அப்பா உண்மையாலுமே பேய்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு ஆதாரமாக அவன் பால்கனியில் நின்று அந்த சுந்தரம் எடுத்தான் பார்த்தீங்களா, வீடியோவும் ஃபோட்டோவும், அதில் ஒரு பொண்ணு தெரிஞ்சிருக்கா. அதை அவங்க அப்பாட்ட காட்டும்போது, ஆமாம் இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க அப்பாவும் உண்மையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது பேய் சம்பவங்கள் நடந்திருந்தால் மறக்காமல் மேலே தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை டைப் பண்ண முடியலனா வாய்ஸாவோ சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் ஸ்டோரி நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.